தான் இது ஒரு பெரிய விஸ்வரூபமே எடுத்திருக்கு. அதுவும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தனி நபர்களால தான் இது வந்து மக்கள் பார்வைக்கே வந்திருக்கு. பொதுமக்கள் குரல் எழுப்புறது அப்படின்னா என்னங்க? நேரா போய் அந்த தொழிற்சாலை முன்னாடி போய் நின்று சட்டையை பிடிச்சி கேட்டு ஏன்னா அந்த ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதா? அந்த கேட்டகரி B2ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம். உங்களோட கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இருந்தா தான் நீங்க களிமண் அள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. அந்த வணக்கம். EIA 2020 ஆமாங்க, கடந்த சில நாட்களா நம்ம நாட்டிலேயே உலுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த EIA 2020 தான். சரி, இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த கடந்த சில நாட்களா வந்த வீடியோக்களை பார்த்து மக்கள் ஒரு பெரும் பீதியில் இருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை. சரி, அப்படி அந்த டிராஃப்ட்ல என்னதான் இருக்கு பார்ப்போமே சொல்லி நானும் அதை படிச்சு பார்த்தேங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு ஒரு விஷயம், அதை படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இவங்க பயமுறுத்துற மாதிரி அதில் என்ன இருக்கு அப்படின்னு நான் தேடி போனதுல நான் கண்டதை உங்க பார்வைக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த சிறிய முயற்சி. ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் லாஸ்ட். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம மக்களோட கருத்து கணிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்கு, இந்த சமயத்தில் வந்து இப்படி அவசரமா பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து மக்கள் பார்வைக்கு அரசாங்கம் வச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 12ஆம் தேதிங்க. ஆமாம், மார்ச் 12ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வச்சது. ஜூன் 30ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தால் இன்னும் கொஞ்சம் டேட்டை தள்ளி போட்டு ஆகஸ்ட் 11 அப்படின்னு சொல்லி நீட்டிப்பு செஞ்சாங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல, இப்போ சமீபத்தில் தான் இவங்க எல்லாருமே வந்து முழிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மாதிரி முழிச்சதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக அரசாங்கம் கிடையாதுங்க, தனிப்பட்ட சில நபர்களால் தான் இந்த விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. ஆமாங்க, முதல்ல இவங்க போட்ட படு பயங்கரமான வீடியோஸை பார்த்து தான் இன்னைக்கு நாடு பூரா இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமாங்க, உண்மையை விட பொய்யும் புரட்டும் ரொம்பவே வேகமாக பரவும். அதே போல தான் பாசிட்டிவ் நியூஸோட நெகட்டிவ் நியூஸோட தாக்கம் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இவங்க முதல்ல போட்ட ஒரு நெகட்டிவிட்டியோட இந்த வீடியோனால தான் இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும் நம்ம. சரி, மக்கள் பார்வைக்கு இந்த டிராஃப்டை வச்சிருக்காங்க. அப்ப மக்களாக நாம் என்ன செய்யணும்? அந்த டிராஃப்டை படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து அதுல இருக்கிற குறைகளை மக்களுக்கு எடுத்து காட்டணும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதற்காகத்தானே இந்த ஒரு ப்ரொசீஜரை வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க, அவங்களாவே ஒரு முடிவை எடுத்துட்டு மொத்தமா இந்த டிராஃப்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புணர்ச்சியை தான் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இத்தனை வருஷமா இவ்வளவு அரசாங்கமும் இவ்வளவு அரசு அதிகாரிகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு டிராஃப்ட் இது. ஸோ அந்த மாதிரி பட்ட கஷ்டத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மொத்தமா இழுத்து மூடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நியாயமே கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேற்போக்கா பார்த்தா இந்த கேள்வி என்னமோ ரொம்பவே நியாயமானது போல தாங்க தெரியும். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்களால நிர்வாகம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அதுக்காகத்தான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அரசாங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளை வச்சு அதுக்குன்னு சில அமைச்சர்களை அமைச்சு அதே மாதிரி பல IAS ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலத்துல மருத்துவத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆனா அதே சமயத்துல மற்ற நடக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா நடந்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஸ்கூல் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் யாருமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சா? இல்லையா? அதற்கான தகுந்த மாற்று என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல தாங்க இந்த விஷயமும் பத்தி பேசின பல பேர் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்கன்னா அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டு வீடியோல வந்து இது மோசம், இது பண்ணா நாடு நாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து நமக்கு அதை தெரிவிக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு படி மேல போய் நம்மள ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட புரிதலா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 83 பக்கத்துக்கு இருக்கு. ரொம்பவே கஷ்டமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் அது எழுதிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சு ஒரு நிலை எடுக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆனா அதுக்காக புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம கற்பனையிலையும் சொந்த வார்த்தையிலையும் சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ரொம்பவே ஆபத்தான காரியம் இல்லைங்களா? அதை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். எல்லோரும் சொன்னதை வச்சு சாராம்சம் பார்த்தீங்கன்னா முக்கியமா 2 பாயிண்ட் தாங்க அவங்க பிரதானமா படுத்திருக்காங்க. அதாவது முதல்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளியரன்ஸுமே இல்லாம எந்த தொழிற்சாலை வேணாலும் எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள் வாய்ஸுக்கு வந்து இங்க இடமே இல்லை, பப்ளிக் ஒப்பீனியன் நிறைய இதுல வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுல இன்னொருத்தர் ரொம்பவே பயமுறுத்திட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மலாம் வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டை சுற்றி ஒரே கழிவாக ஓடிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த கழிவெல்லாம் வருது.
இந்த டிராஃப்ட் மட்டும் லாவா அமைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம யாருமே கேட்க முடியாதுன்ற மாதிரி அவரு பயமுறுத்திருக்காருங்க. கிளியரன்ஸே இல்லாம ஆரம்பிக்கிற தொழிற்சாலைகள்னால இந்த மாதிரி சில பயங்கரமான பிரச்சனைகள் வரும்ன்றதை அவரு வலியுறுத்திருக்கிறாரு. ஆனா எந்தெந்த இதுக்கு கிளியரன்ஸ் இல்லாம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை மொத்தமா விட்டுட்டு பொத்தாம் பொதுவா இப்படி பயமுறுத்துறதுனால என்ன பயன், யாருக்கு என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதே சைக்காலஜில நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஸோ நம்ம மண்பானம் பண்ணுறாங்க இல்லைங்களா குயவங்கள், அவங்க வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து களிமண்ணை கொண்டு வந்து அப்புறமா அவங்க மண்பானை செஞ்சு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுற ஒருத்தர் தினமும் போய் களிமண் கொண்டு வந்தவர் இன்னைக்கு போகும்போது திடீர்னு அங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் வந்து இங்கே எங்கே உங்களோட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் களிமண் அள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அந்த குயவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்தையும் ஏறி இறங்கி கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாம மண்பானை செய்யற தொழிலே விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பண்ண வேண்டியதுதான். இது நியாயமா இருக்குமா? அந்த மாதிரி இந்த விஷயத்துக்குலாம் கிளியரன்ஸ் கேட்டு தான் நியாயமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான, அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையானது பிளஸ் அதனால எந்த பாதிப்பும் சுற்றுச்சூழலுக்கு அமையாது அப்படின்ற தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எக்ஸெப்ஷனும் தந்திருக்காங்க. சரிங்க, நானும் 10ஓடு 11 பேசிட்டு போக விரும்பல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டிராஃப்ட்ல இருக்கிற சில முக்கிய விஷயங்களை டிராஃப்டை பார்த்தே நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிராஃப்டை படித்து அதில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இமெயிலுக்கு அந்த குறையை அனுப்பி உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த டிராஃப்ட்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஒன்று வந்து ஏ, அதுக்கப்புறம் வந்து B1ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து B2 இருக்குது. ஸோ ஏ, B1 இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இஷ்யூ கிளப்பல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். அந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக் கன்சல்டேஷனும் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இதில் வந்து யாரும் பெருசாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. முக்கால்வாசி பேர் எங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி B2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மேற்கோள் காட்டி தான் பப்ளிக் கன்சல்டேஷனே இல்லாமல் நம்ம எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அவங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த கேட்டகரி B2ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் வந்து எல்லாரும் ஒரு இஷ்யூவாக கிளப்பியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நேஷ்னல் நம்ம நாட்டோட பாதுகாப்பு ரிலேட்டட், அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பப்ளிக் டொமைனில் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த டிராஃப்ட் சொல்லுது. அஃப்கோர்ஸ் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அவங்க நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி விஷயங்களை வந்து பப்ளிக் டொமைனில் வச்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ அதில் வந்து எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கிளியரன்ஸ் வாங்கும்போது எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ அண்டு கேட்டகரி B1. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்டை ஸ்கோப் பண்ணுறதுலேருந்து அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேட்டகரி ஏ அண்ட் B1ல் செய்ய போகிற எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது பப்ளிக் கன்சல்டேஷன் போய் தான் கிளியரன்ஸுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி B2ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் கொடுக்கல. இதை தான் வந்து நிறையா பேர் ஹைலைட் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் வேணால் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எதுக்காக பப்ளிக் கன்சல்டேஷன் கொடுக்கல, இந்த B2ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாகவே வந்து கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். முக்கியமானது, அதாவது வயலேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம ஹைலைட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த டீலிங் ஆஃப் வயலன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து ரிப்போர்ட்டிங் பை எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டின்னும் போது நம்ம வந்து ஒரு போலீஸ்கிட்டயோ இல்லை கலெக்டர்கிட்டயோ இல்லை நம்ம தொகுதி எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மூலமாக வந்து நம்ம இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணலாம். இதுதாங்க ரொம்பவே முக்கியமான டாபிக், அதாவது எக்ஸப்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ கீழ்கண்ட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரியார் அப்ரூவல்ஸ் வந்து கிளியரன்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இது இருக்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு கிளியரன்ஸ் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் நடைபெறலாம் அப்படின்றத க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மண்பாண்டம் செய்கிறவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி களிமண் எடுக்கிறாங்க இல்லையா, அது விஷயமா இருக்குது. மண்பாண்டம்னாலும் சரி, இல்லைனா அந்த டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த மாதிரி கிளியரன்ஸ் தேவையில்லை. அப்புறம் வந்து ரிமூவல் ஆஃப் சாண்ட் டெபாசிட். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டு வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க உங்கள் லேண்டெல்லாம். ஸோ அதில் இருக்கிற மண் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டி ஒர்க்ஸ், அதாவது வில்லேஜுக்கு தூர் வாரது இருக்குங்களா, அதாவது வில்லேஜில் இருக்கிற குளத்துல அதிலலாம் வந்து நீங்கள் நீர்நிலைகள் அதில் வந்து நீங்கள் தூர் வார மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த இந்த கிளியரன்ஸ்லாம் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே வந்து அன்றாட விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வேலையை செய்கிறதுக்காக இப்படி ஏறி ஏறி ஒரு ஆஃபீஸாக ஏறி கிளியரன்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றது காரணத்துக்காக அதெல்லாம் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க அவங்க, அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையாவே வந்து இந்த இரிகேஷன் விஷயத்துக்காக பண்ணுறது, டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதில் இருக்கிற டீசில்ட்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லாகவே வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இவங்க சொல்கிற மாதிரி நியூக்ளியரோ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவல்லாம் இல்லாமல் கிளியரன்ஸ்லாம் இல்லாமல் அவங்க பாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரிங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக வந்து நம்ம B2 அப்படின்ற கேட்டகரியை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க சொன்ன மாதிரி நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் கேஸு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிஜமால இருக்கா அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் அண்ட் ஆன்ஷோர் ஆயில் கேஸ் இன்க்ளூடிங் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஷேல் கேஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல தாங்க இருக்குது. B2ல் வந்து இன்ஃபேக்ட் B1ல் கூட அது கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றதெல்லாம் வந்து இரிகேஷன் இருக்குது. ஸோ தெர்மல் பவர் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் வந்து அதாவது 15 மெகாவாட்ஸுக்கு கீழே இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட் மட்டும்தான் B2 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பயோமாஸ் வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு தான் இது B2ல் சேர்த்துருக்காங்க. நியூக்ளியர் பவர் ரிலேட்டட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட B1லையும் கிடையாது, B2லையும் கிடையாதுங்க. அதே மாதிரி கோல் வாஷரிஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா B2ல் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் இந்த விஷயங்களும் வந்து இங்கே வராது. பெட்ரோலியம் ரிஃபைனரிங் இண்டஸ்ட்ரி, ஸோ அதுவும் வந்து B1லையும் கிடையாது, B2லையும் கிடையாது உங்களுக்கு. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதுவும் வந்து B2வில் கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு B2வில் வந்து கிடையாது. குறிப்பாக மேனுஃபேக்சரிங் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், டெட்டனேட்டர்ஸ், ஃபியூசஸ் இந்த மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பயப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எதுவுமே B2வில் வரவே வராதுங்க. அதே மாதிரி கேஸுக்கு பைப்லைன் போட்டு எடுத்துருவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இங்கே கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல மட்டும்தான் இருக்குது. விச் மீன்ஸ் பப்ளிக் கன்சல்டேஷனோட தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிளியரன்ஸே கிடைக்கும். நிறைய தொழில்களுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனால் எந்தெந்த தொழிலுக்கு இந்த பப்ளிக் ஒப்பீனியன் தேவையில்லை அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் சொல்ல மறுக்கிறாங்க, மறந்துட்டாங்களான்னு தெரியல. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக குரல் கொடுக்க முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கதவுகளை தட்ட முடியும். இதுதான் ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டிய மக்களோட கடமையும் கூட. அப்ப ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க தெரியல. ஆனா பொதுமக்கள் குரல் எழுப்புறது அப்படின்னா என்னங்க? நேரா போய் அந்த தொழிற்சாலை முன்னாடி போய் நின்று அவன் சட்டையை பிடிச்சி கேட்டு ஏன்னா அந்த ஆரம்பிச்சே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதா? கண்டிப்பா கிடையாது. என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள்? ஒரு கவர்மெண்ட் கிட்ட தானே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதுதானே ஜனநாயக முறையும் கூட. ஆமாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கலெக்டர் கிட்ட மனு கொடுப்போம், இல்லைன்னா நம்ம அமைச்சர்களை பார்த்து தொகுதி எம்எல்ஏவை பார்த்து நம்ம கோரிக்கை வைப்போம். இப்படி தானே நம்ம மக்களோட வாய்ஸை வந்து நம்ம வெளியே காட்ட முடியும். அந்த மாதிரி வாய்ஸை இந்த டிராஃப்ட்ல எந்த இடத்துல காட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு நிஜமாவே தெரியல. அதில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா யாரெல்லாம் வராங்க பாருங்க. போலீஸு, கலெக்டர், தாசில்தார்,
அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர்கள் இவங்க எல்லாமே கவர்மெண்ட் அத்தாரிட்டி தானே. ஸோ அப்போ நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதை பார்க்கும்போது தான் இவங்க வந்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பயத்தை ஏற்படுத்துறதுக்காகவே வீடியோ போடுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருதுங்க. ஒருவேளை இவங்களோட நோக்கம் சரியானதா இருக்கலாம். ஆனா இப்படி பொத்தாம்படியா பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் அவங்க சொல்ல வர்றது கூட பொய்யோ அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல போய் சேர்ந்துடும். அதனால ஒவ்வொரு வீடியோலையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் சேர்த்தே சொல்ல வேண்டும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். உண்மையை சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பக்குவமும் அறிவும் நிறையவே இருக்குங்க. அதனால நம்ம டிராப்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத தெளிவா மக்கள்கிட்ட சேர்த்தாலே போதும். கூடவே நம்மளோட அனுமானங்களும் கற்பனைகளும் சேர்த்து இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்லி பயமுறுத்தாம உள்ளதை உள்ளபடி சொன்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா 100% குற்றமாகவோ இல்ல 100% சுத்தமாகவோ இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால தான் இந்த மாதிரி பொதுமக்களோட கருத்தை கேட்கறதுக்காக இதை பொது இதுல வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து மக்கள் படிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற நிறைய குறைகளை பார்த்து குறைகளை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் ஒரே குறிக்கோள். அதை விட்டுட்டு மொத்தமா இந்த டிராஃப்டே இருக்கக்கூடாது இழுத்து மூடுங்களா கடையா அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலுமே வந்து ஏற்படுத்தக்கூடியதா இல்லை. சரி, இப்போ இந்த டிராஃப்ட்ல என்ன குறை எனக்கு தெரிஞ்சது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லாங்குவேஜுங்க. இந்த டிராஃப்டை வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இதை வந்து படித்து புரிஞ்சுக்கிறன்றது ரொம்பவே கஷ்டம். இது சரியில்லை. சும்மாவே இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் வேற ஒரு மொழியில் இருக்கிறத மொழிபெயர்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உள்வாங்குறதுன்றது எல்லா மக்கள்னாலும் செய்ய முடியாது. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால இவங்க கண்டிப்பா மக்களுக்கு புரிஞ்ச அவங்களோட மாநில மொழியில கண்டிப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொரு டிராஃப்டை வந்து வெளியிடணுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது, பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சாராம்சம், அதாவது ஒரு சம்மரி டாக்குமெண்ட்டும் கண்டிப்பா வெளியிடும். இந்த மாதிரி சிக்கலான டாக்குமெண்ட்லாம் வந்து எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியா படிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லா பேஸ்டு டாக்குமெண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து படிக்கிறதே வந்து ரொம்ப சிரமம். அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ சிக்கலான டாக்குமெண்ட்டை 83 பக்கத்தில் இருக்கு, அதை டக்குன்னு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருனால முடியாது. அதனால கண்டிப்பா ஒரு சம்மரி டாக்குமெண்ட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்கணும். மூணாவது, மார்ச் மாசமே இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வச்சாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா இப்பதான் இது ஒரு பெரிய விஸ்வரூபமே எடுத்திருக்கு. அதுவும் ஏன் பாத்தீங்கன்னா ஒரு சில தனி நபர்களால தான் இது வந்து மக்கள் பார்வைக்கே வந்திருக்கு. அப்பனா அரசாங்கம் இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நிஜமாவே தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்ல ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்ட போறாரு வச்சுக்கோங்களேன். எத்தனை பத்திரிகையில முழு பக்க அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா. மார்ச் மாசமே இது வெளிவந்ததா சொல்றாங்க. ஆனா இப்பதான் எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஊடகமாச்சும் இதுக்கு முன்னாடி இதை பத்தி விவாதம் பண்ணியிருக்கா? இல்லையே. அரசாங்கமோ இல்ல அரசியல் தலைவரோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ இல்லைன்னா ஒரு அடிக்கல் நாட்டினாலோ எல்லா பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம கவர்மெண்ட் இதுல செய்யல. அது மாதிரி அரசாங்கமே இந்த அறிக்கையை எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் முக்கியமா சமூக தளங்களிலும் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதை இந்த கவர்மெண்ட் நிச்சயமா செய்ய தவறி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம நாலாவது, பொதுமக்கள் கருத்து கேட்கிற பப்ளிக் ஹியரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 20 டேஸ்க்கு குறைச்சிட்டாங்க. 30 நாள் முன்னாடி இப்போ 20 டேஸ் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆனால் நான் டாக்குமெண்ட்ல டிராஃப்ட்ல பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மினிமம் 20 டேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ என்னோட புரிதல் சரியா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஒரு ரேஷன் கார்டு வாங்கினாலோ இல்லைனா ஒரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வாங்கினாலோ நம்ம பல நாட்கள் அலைய வேண்டியிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பொதுமக்களாக நம்ம என்ன சொல்றோம், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி நம்மளே கோவப்படுறோம். ஆனால் அதே மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த இத்தனை நாள் கூட சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன செய்யறது, அதுதான் இன்றைய நிலைமை. இருந்தாலும் 20 நாளுக்குள்ள மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட கருத்துக்களை எவ்வளவு ஈஸியா அவங்க பதிய முடியும் அப்படின்றதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சிருக்கு அப்படின்றதையும் அவங்க விளக்குனாங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒருவேளை அது இந்த நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தானே, இல்லைங்களா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில குறைகள் நம்ம குறை அப்படின்னு சொல்ற மாதிரி சுட்டி காட்டுற மாதிரி இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இதை வந்து மக்கள் பார்வைக்காக கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ பிரபலங்கள் அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணணும்னா இதை முழுசா படிச்சு இதுல இருக்கிற விஷயங்களை தெளிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு பயம்ன்ற மாதிரி ஒரு நெருப்பை மூட்டி அதில் குளிர் காயக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அரசியல் ஆளுங்களுக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிருங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் பிரபலங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நிஜமாவே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில்
இந்த பிரபலமானவர்கள் நடிகர்கள் இவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை படிச்சு மக்கள் பார்வை முன்னாடி வைக்கணுங்க. அப்படி செய்யும் போது அவங்களா படிச்சு அவங்களா ஒரு புரிதல் கொண்டு அந்த புரிதல்னால ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை மட்டும் தெரிவிக்கிற மாதிரி ஒரு 2 பக்கத்துக்கு அறிக்கை விட்டா அது நிச்சயமா சரி கிடையாது. அவங்க என்ன செய்யணும்னா இந்த குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா மக்களுக்கும் அதே சமயத்துல அரசாங்கத்துக்கும் அதை சுட்டி காட்டி விஷயங்களை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு சும்மாவே ஒரு ட்வீட் போடுறதோ இல்ல ஒரு அறிக்கை விடுறதோ விட்டுட்டு போறது எந்த வகையிலுமே நியாயமானது கிடையாது. கடைசியா ஒண்ணுங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு வீட்டுல இருக்கோம்னா அதுவே ஒரு காலத்துல காடா இருந்த இடங்கள் தான். அதை அழிச்சு தான் நம்ம இன்னைக்கு சிவிலைசேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு வீடுல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்துல காடா தாங்க இருந்திருக்கும். அந்த காட்டை அழிச்சு தான் நம்ம இன்னைக்கு நகரங்களும் மற்ற வகைகளும் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா நீங்க படிக்கிற பேப்பர் எழுதுற பேப்பர் எல்லாமே பல மரங்கள் வெட்டப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த பாதிப்பை குறைக்க முடியும். அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த சுற்றுச்சூழல் அப்படின்ற போர்வையில அரசியல் செய்யற சில பேரோட பின்னாடி போகாம நீங்களே இந்த டிராப்டை படிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியலன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்கிட்ட சொல்லி அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு ஏத்த ஒரு முடிவை நீங்களே எடுங்க. நன்றி.